இது பாராமெடிகோஜெனிசிஸ். நம்ம தொடர்ச்சியாக ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக சர்ஜரிக்காண்டி எந்தெந்த மெடிக்கேஷனை எவ்வளோ நாளுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணணும், அப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் லாக்ஸ் இன்ட்ரோ. ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் மெடிக்கேஷனில் எந்த ட்ரக்கை எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆன்டி பிளேட்லெட்ஸ். பிளேயரில் இருக்குது, இது வந்து பிளேட்லெட்டுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ பிளேட்லெட் எல்லாமே வந்து என்ன கிளாட்டிங்க்கு வந்து காரணமாக இருக்கும். ஸோ ஆன்டி பிளேட்லெட்லாம் வந்து கிளாட்டிங்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்டி பிளேட்லெட் தெரப்பி எடுத்துக்கிற பேஷண்ட் வந்து சர்ஜரி அப்போ வந்து ப்ளீடிங் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளேட்லெட்ஸ் அண்ட் கொயாகுலன்ஸும் என்ன ஆகுது, பிளேட்லெட்டுக்கு அது இதாக இருக்குது, கொயாகுலன்ஸ் வந்து கிளாட்டிங்க்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆன்டி பிளேட்லெட்ஸ் அண்ட் ஆன்டி கொயாகுலன்ஸை பொறுத்தவரை அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ளீடிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணாலும் சில நேரத்தில் பேஷண்ட் வந்து எம்ஐ ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ப்ளீடிங்கை விட அது ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஆன்டி பிளேட்லெட்ஸ் அண்ட் ஆன்டி கொயாகுலன்ஸை பொறுத்தவரை நம்ம ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோவை பார்க்கணும். இந்த ஆன்டி பிளேட்லெட்ஸ் அண்ட் ஆன்டி கொயாகுலன்ஸை கண்டினியூ பண்ணலாம் அல்லது டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால ரிஸ்க் அதிகமாக இருக்கா இல்லை பெனிஃபிட் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஸோ இந்தந்த ட்ரக்ஸை எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டி பிளேட்லெட்ஸில் பார்க்குறப்ப ஆஸ்பிரின் லோ டோஸ் 75 mg 150 mg டோஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரக்கை நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த ட்ரக்குனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து எக்ஸப்ட் போஸ்டீரியர் ஃபோஸால் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, இல்லை க்ளோஸ்டு ஆப்தால்மிக் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா 3 days பிஃபோர் வந்து நம்ம இந்த ஆஸ்பிரினை வந்து ஸ்டாப் பண்ணணும். மற்ற எந்த சர்ஜரிக்கும் இந்த ஆஸ்பிரினை நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை லோ டோஸில் எடுத்துக்கிட்டா. அடுத்து குளோபிடோக்ரல் சுட் பி ஸ்டாப்டு 5 to 7 days பிஃபோர் சர்ஜரி. 5 to 7 நாளுக்கு ஸ்டாப் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளீடிங் ரிஸ்க்கை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ அடுத்து டிக்ளோடபின் அப்படிங்கிற ட்ரக் வந்து 10 to 14 days 10 to 14 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஆன்டி பிளேட்லெட் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஸ்பிரின் குளோபிலேட்டும் காம்பினேஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து அந்த ட்ரக்கை வந்து 7 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஆன்டி பிளேட்லெட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்பிரின் லோ டோஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை. க்ளோஸ்டு ஆப்தால்மிக் சர்ஜரி அண்ட் போஸ்டீரியர் ஃபோஸா சர்ஜரியில் 3 நாளுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணணும். குளோபிடர்கள் வந்து 5 to 7 days பிஃபோர் சர்ஜரி ஸ்டாப் பண்ணணும். டிக்ளோடபின் 10 to 14 days பிஃபோர் சர்ஜரி வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் டூயல் ஆன்டி பிளேட்லெட் தெரப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா 7 days பிஃபோர் சர்ஜரி யூ ஹேவ் டு ஸ்டாப் தட் மெடிகேஷன். அடுத்து ஆன்டிகோயாகுலன்ஸ்லேயும் நம்ம வந்து ஆன்டி பிளேட்லெட்டுக்கு பார்த்த மாதிரியே அதே அந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோவை பார்த்து நம்ம அந்த மெடிகேஷனை ஸ்டாப் பண்ணலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வார்ஃபரின் ட்ரக்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா 5 days பிஃபோர் சர்ஜரியே நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ட்ரக்கை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து LMWH அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். ஸோ லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரினில் இருந்தாங்க பேஷண்ட், ஹெப்பாரின் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 24 hours பிஃபோர் சர்ஜரி வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து ஓசிபியில் ஃபஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து டிவிடி ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். டிவிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ட்ரக். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் தெரப்பியில் இருந்தாங்க அப்படின்னா 4 weeks பிஃபோரே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது MAO இன்ஹிபிட்டர்ஸ். இந்த MAO அப்படிங்கிறது 3 இருக்கா. ஸோ அதனால் 3 weeks பிஃபோர் சர்ஜரி நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து லித்தியம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆன்டிசைக்காட்டிக் மெடிசனில் வரும். ஸோ LI அப்படிங்கிற 2 இருக்குது. ஸோ 2 days பிஃபோர் சர்ஜரியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். LI அப்படிங்கிற 2 லெட்டர் இருக்கனால நான் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நிமோனிக் சொல்லிக்கிறேன். அடுத்து ஏதாவது ஹெர்பல் ப்ரிப்பரேஷன் எதுவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 weeks பிஃபோர் சர்ஜரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த மெடிக்கேஷனை எந்தெந்த நாளுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படியான பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு உங்களோட வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then signing off, Riyaskhan. இது பாராமெடிகோஜெனிசிஸ்.